அயர்லாந்தைச் சேர்ந்து முதல் முறையாக ஒரு மாடுபிடி வீரர் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை அடக்கியே தீர்வோம் என்று களத்தில் அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேயர்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பெருசா முதலீடெல்லாம் தேவையில்லைங்க. வீடே போதும். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹோம்மேட் சாக்லேட் மூலமா. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முதல் முறையாக அயர்லாந்தைச் சேர்ந்த கான் என்பவர் ஒரு வீரராக இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான ஆயத்த பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கான உடல் தகுதி பரிசோதனை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் அங்கு புடைசூழ இனிதே இந்த விழா துவங்கி இருக்கிறது. மற்றும் அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். தற்போது அயர்லாந்தைச் சேர்ந்த கான் என்பவர் ஒரு மாடுபிடி வீரராக களமிறங்குகிறார். அவரை பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்ட, அதாவது அந்த களம் காணக்கூடிய வீரர்களுக்கான முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதிக்கு திடீரென அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சென்னையில் வசிப்பதாக கூறப்படும் கான் என்பவர் தற்பொழுது இந்த மாடுபிடி வீரராக முறையாக அந்த ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து அந்த சான்றிதழோடு இந்த பகுதிக்கு வந்திருந்தார். இதை பார்த்திருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், காவல்துறையினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தற்பொழுது அவர் இந்த மருத்துவ பரிசோதனை நடைபெற்றிருக்கக்கூடிய உடல் தகுதி, உடல், அதாவது அவர் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு நிலைகள்ல அவர் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவர் அவருடைய வயது என்பது பார்த்தோம்னால் 53 வயது என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய பேர் கான். ஒரு வெளிநாட்டை சேர்ந்த